Hi friends, welcome back to my channel Cook with Somi. நீ நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டான பூண்டு சாதம் எப்படி செய்து பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். எண்ணெய் நெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 2 கொத்து அளவு கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பூண்டு தோலோட 1-2 நான் நசுக்கி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுக்கிறது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாதம். கருவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம். இப்போ இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. நம்ம பூண்டு சாதம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு ஒரு 4-5 பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது எல்லாமே நல்லா கலர் கோல்டன் கலர் ஆகணும். நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு இந்த சாதம். இப்போ பாருங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயே போதுமானதாக இருக்கும். இப்போ அதிலே நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். வெங்காயம் கொத்தமல்லிலாம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் பூண்டு சாதத்தில். கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையுமே நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு கொத்தமல்லி, புதினா சேர்த்து பண்ணும்போது. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி பிரியாணி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி பூண்டு சாதம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீளமாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து வதங்கும்போது சீக்கிரமே நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்மளோட மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதுலேருந்தே கொஞ்சம் மிளகாவை நான் எடுத்துட்டேன் கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் அரைக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு சாதத்தில். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வருது பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதோட தோல்லாம் தோல் எல்லாமே நல்லா வதங்கி செப்பரேட்டாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறி வரணும். அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து உப்பு, காரம் எல்லாமே நல்லா இதாகி வரணும். இப்போ கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவரோடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம சாதம் போட்டு கலந்துக்கலாம். இப்போ சாதம் நல்லா உதிரியாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ சாதத்தை நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம எப்போவுமே தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம் இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பூண்டு சாதம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸாக கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிக்கோங்க. ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் லஞ்சுக்கு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.